Hello friends, வணக்கம். வெல்கம் டு seroni's designs. நம்ம இன்னைக்கு blouse-ஓட tassels making தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து green saree அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு parrot design தான் வந்து blink ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம tassel-ல கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஐடியாவாக இருந்துச்சு. ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்லேயோ இல்லை நெக்லைன்லேயோ வந்து நம்ம parrot design எதுவுமே கொடுக்கல. பட் tassel-ல வந்து இதை கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு பேப்பரில் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் வந்து இந்த parrot வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inches வரைக்கும் இருந்தது. வித்து வந்து ஒரு 2.25 inch வரைக்குமே இருந்தது. இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் இந்த மாதிரி பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிவர்ஸ் சைடோட இமேஜும் நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா டாசிலில் வந்து இந்த நமக்கு ரைட் சைடு அண்ட் ரிவர்ஸ் சைடு ரெண்டுமே வந்து நம்ம போட்டால் தான் ஒரு டாசில் வந்து ரெடி பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் இதோட ரிவர்ஸ் சைடோட இமேஜும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அந்த ட்ரேசிங் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி அடியில் வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே மேலே வந்து நல்லா அழகாகவே வந்து அதோட இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஒயிட் மார்க்கர் ஒயிட் பென்சில் வச்சு நம்ம அப்படியே மேலேயே ட்ரா பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ட்ரேசிங் மெத்தடாக இருக்கும். இது வந்து சின்ன இமேஜாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ஒயிட் கார்பன் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். இது வந்து சின்ன இமேஜாக இருக்கும்போது ஆல்ரெடி வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃப்ரேமிங்கில் தான் இருக்குது. இது வந்து 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த கிளாத் வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிருக்கும். அதனால் இது மேலே வந்து நம்ம எப்படியே ட்ரா பண்ணி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே வந்து நம்ம கையை வச்சு புஷ் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து அதோட இது வந்து நகராமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம இது மேலே அப்படியே ஒயிட் பென்சில் வச்சு ட்ரா பண்ண வேண்டியதான். கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்தாலும் கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து அது மேலே வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ணி கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரேசிங்காக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக நம்ம ட்ரா பண்ணால் போதும். ரொம்ப லைட்டாக நம்ம ட்ரா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட ரிவர்ஸ் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஒயிட் பென்சில் வச்சு அந்த சைடு உள்ளதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரட்குள்ளே இருக்க டிசைன் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு சரி த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக A1 மம்தா பிராண்டில் இருக்க சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து டூலிப் நீடில் நம்பர் 14 வந்து எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் வந்து ரொம்ப சின்ன சின்ன செயினாக போடணும். ஏன்னா அதோட ரொம்ப சின்ன பிக்சர் இது. ஸோ அதனால் நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால செயின் வந்து ரொம்ப சின்ன சின்ன செயினாக பார்த்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதோடய ஷேப் வந்து கரெக்டாக நம்மளால் வந்து கொடுக்க முடியும். ஷார்ப்னஸ் கொடுக்குற மாதிரி கரெக்டாக நம்ம ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன ஒரு லாக் போயிட்டு அப்படியே வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். போட்டோம் அப்படின்னா அதோடய ஷேப் வந்து அது ஷார்ப்னஸோடு அழகாக கிடைக்கும். இந்த செயினை இப்படியே போட்டுட்டு இதில் வந்து நம்ம செயினை வந்து எங்கே நம்ம நாட் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செயின்குள்ளே ஒரு லூப் எடுத்து அதுலேருந்து நம்ம வந்து நாட் போடணும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே வந்து முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த செயின் போகும்போதும் ஃபஸ்ட்டு உள்ள செயின் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு உள்ளேருந்து நம்ம வந்து லூப் எடுத்து அந்த செயினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜில் வந்து நம்ம எங்கேயுமே தனித்தனியாக தெரியக்கூடாது. அது வந்து ஃபுல் பேரட் வந்து அப்படியே கிளியராக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செயின் வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த விங்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருந்தோம்ல ஸ்லீவில் நெக்லைன்லலாம், ஸோ அந்த ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம மற்ற சரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்குள்ளே அது காஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு லாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு அந்த ஹோல்குள்ளே நீடில் விட்டுட்டு இந்த பக்கம் த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து சுகர் பீட் வச்சு கொடுக்க போகிறோம். சுகர் பீடு வந்து ப்ரிசர்வ் பிராண்டில் இருக்க சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட் ஒர்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் மெஷின் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க மெஷின் த்ரெட். ஷார்ப்னஸ்க்காக அங்கே ஒரு லாக் சின்ன லாக் போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பீடை வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுமே வந்து நம்ம சுகர் பீடை தான் போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து அந்த ஸ்டோனோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் இல்லையா? அடுத்த லைன் வந்து நம்ம அந்த விங்ஸோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கேப்பும் இல்லாதபடி பார்த்து கொடுத்துக்கணும். 2 சுகர் பீடாக போட்டுட்டு அந்த ஷார்ப்னஸ்க்கு பீட் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் ஒரு லாக் போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் இந்த த்ரெட்டை புல் பண்ணி கொண்டு போயிட்டு அடுத்த பீடை வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கேப் இருக்கும்போது கொஞ்சம் பீடை வந்து நம்ம நகர்த்திக்கணும். இப்படியே போட்டு இந்த விங்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட நெக் போர்ஷன் போடுறதுக்காக சுகர் பீடுக்கு அடுத்த சைஸில் வந்து ஒரு ரவுண்ட் பீடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு 3 பீட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த நெக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஒரு உட்காந்துருக்க ஒரு மரம் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்பர் 4 சைஸில் இருக்க ரவுண்ட் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக் லைனில் போட்டிருந்தோம்ல அதே பீட் தான். அது வந்து ஒரு பீடாக கொடுத்து அந்த லைனும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்க அந்த டெயில் போர்ஷனுக்காக வந்து நம்ம க்ரீன் கலர்லேயே நம்ம சாரீ கலர்லேயே வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் ஒன்று வச்சுட்டு ஒரு சின்ன செயின் போடணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஓவர்லேப் ஆகி தான் போடுறோம். பட் ஆனால் ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு போட்ட சீக்வன்ஸ்க்கு மேலே ரொம்ப ஓவர்லேப் ஆகாத மாதிரி கொஞ்சம் அந்த க்ரீன் கலரும் தெரிகிற மாதிரி பார்த்து போடணும். அந்த க்ரீன் கலரோட ஷேடும் வந்து அதில் வரும். அதே மாதிரி போட்டுட்டு நம்ம அங்கே நாட் போட்டுக்கலாம். ஸோ இதில் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் லைனுமே வந்து சேம் டேரக்ஷன்லேயே தான் போடணும். மாற்றி மாற்றி போடாமல் ஒரே டேரக்ஷன்லேயே போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட உடம்பு போர்ஷனுக்காக வந்து நார்மல் ஃப்ளாட் லோட் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக நம்ம லோட் கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக போடுறது தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ராஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போடுற த்ரெட்டை வந்து கொஞ்சம் கீழே நகர்த்தி போட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு க்ராஸ் கிடச்சிரும். ஸோ மேலே கொண்டு போகும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை கீழே புல் பண்ணி கொண்டு வரணும். கீழேயும் வந்து அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே கொண்டு போகணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட் லோடு. இது வந்து ஷேப் அழகாக கிடச்சிரும். நமக்கு வந்து அந்த க்ராஸ் லைன் கிடைக்கும். க்ராஸாக போடும்போது அந்த ஃப்ளாட் லோட் வந்து அழகாக தெரியும். ஸோ இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் வந்திருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் வச்சு அதை அவுட்லைன் போட்டுக்கலாம். அதே க்ரீன் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு அவுட்லைன் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோடய ஹெட் போர்ஷனுக்காக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் போட்டோம் இல்லையா, ஸோ அதே அளவு தான். அதே அளவு த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து நீடில் ஒரு தடவை மேலே எடுத்துகிட்டு நீடில் ஒரே ஒரு தடவை வைண்ட் பண்ணிக்கணும். நம்ம த்ரெட்டை ஒரு தடவை சுற்றிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அழகாக ஒரு சின்ன நாட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த ஹெட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இதே மாதிரியே போட்டு அந்த ஹெட் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் நெருக்கமாக போடணும், கேப் இல்லாமல் நெருக்கமாக போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து சுகர் பீடும் நம்ம ட்ராப் பீடும் வந்து எடுத்திருக்கோம். அதை போட்டுட்டு நம்ம அந்த இதுக்கு நடுவில் அந்த கர்வ்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த சுகர் பீடும் ட்ராப் பீடும் ப்ளேஸ் ஆகிற மாதிரி கொடுக்கணும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு அவுட்லைன் போடும்போது அந்த ஜரி த்ரெட் வரும்போது அந்த த்ரெட்டு மறைஞ்சிரும். ஸோ அதனால் அப்படியே மேலே ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுட்டு நம்ம பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஷேப்பில் ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயே வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி பார்த்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த அவுட்லைனில் போட்டிருக்க அந்த சுகர் பீடுக்கும் ஒட்டி வந்து நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பீடுக்கெல்லாம் ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ எதுக்காக அந்த ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லைன் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஜரி த்ரெட் போடுறோம் இல்லையா, அதை வந்து அந்த ஜரி த்ரெட்குள்ளே கொடுத்து தான் நம்ம நாட் போடணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த சுகர் பீட் ஒட்டி ஃபஸ்ட்டே நம்ம ஒரு அவுட்லைன் வந்து ஒரு ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அடுத்த ஒரு லைன் போடும்போதும் ஃபஸ்ட்டு போட்ட ஜரி த்ரெட்டுக்கு உள்ளேருந்து நம்ம த்ரெட்டை புல் பண்ணி எடுத்து அடுத்த லைன் வந்து நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி போட்டு நம்ம ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட பேரட்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு அவுட்கம்மாக இருந்தது. இது வந்து டாசலாக நம்ம வந்து போடும்போது ரொம்ப நல்லா ரிச்சாகவே இருக்கும். நல்லா அழகாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு 3 இன்ச்சுக்கான ஒரு டாசல் நல்ல கீழே இருக்க மாதிரி நம்ம வந்து லென்த்தியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டாசலில் மட்டும் இந்த பேரட்ஸ் வந்து வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த பேரட்ஸ்க்கும் இந்த அவுட்லைனுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, நம்ம அதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே அந்த வாட்டர் ஃபில்லிங் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம அவுட்லைனில் நம்ம எல்லாம் போட்டுட்டு திருப்பியும் வந்து இன்னொரு லைன் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் ஜரி த்ரெட் வச்சு. ஏன்னா டபுள் லைனாக போடும்போது தான் இது வந்து ஹேண்ட் சூயிங்கில் தான் நம்ம கையில் தான் தைப்பாங்க. ஸோ தைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்கம் வந்து நம்ம இப்போ தான் ஸ்டிச்சிங் போயிருக்கு. ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.